வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் திரு அமலோற்பவநாதன். வணக்கம். வணக்கம். 2021ஆம் ஆண்டு நடந்த கொரோனா மரணங்கள் எண்ணிக்கை அடிப்படையில் குறைச்சி பதிவாயிருக்கு அப்படின்னு செய்திகள் வந்தது. கிட்டத்தட்ட 20 மடங்கு இடைவெளி இருப்பதாக சொல்கிறாங்க. எப்படி இந்த செய்தி முதல்ல வெளியே வந்தது? நீங்கள் இதுக்கு சரியாக இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம 2019க்கு போகணும். திடீர்னு கொரோனான்ற பெருந்தொற்று உலகத்தில் வருது. ஃபஸ்ட் வேவ் வருது, செகண்ட் வேவ் வருது, டெல்டா வேவ் வருது. டெல்டா வேவ் தான் 2021 வருது. அதில் தான் அதிகபட்ச மரணம் உங்களுக்கு தெரியும். ஆக்சிஜன் இல்லாமல் நிறைய பேர் ஆம்புலன்ஸ்லேயே இறந்தாங்க. வட இந்தியாவிலலாம் வந்து பல பேர் வீட்டிலே இறந்து அவர்களுக்கு மயானங்களில் எரிக்கக்கூட இடம் இல்லாமல் கங்கையில் தள்ளிவிட வேண்டிய அவல நிலையெல்லாம் ஏற்பட்டது. அப்போ எவ்வளோ பேர் இறந்தார்கள் என்பதற்கான ஒரு அக்யூரேட் கணக்கே அப்போவே இல்லை. இதை வந்து உலகம் ஃபுல்லாகவே வந்து இதை ஒரு பெரிய இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே கரெக்டான அக்கௌண்ட் எடுக்க முடியல. இது 2019 எடுக்க முடியல. 2021 2019 வந்து அவ்வளோ இறப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் வேவில் அவ்வளோ இறப்பு இல்லை. டெல்டா வேவில் தான் மேக்ஸிமம் இறப்பு 2021 ஆக்சிஜன் இல்லாமல் இறந்ததெல்லாம். 2019 இருந்தது இறப்புகள், 2021 அளவுக்கு இல்லை. ஸோ எவ்வளோ பேர் கரெக்டாக இறந்தாங்கன்றதை எப்படி நம்ம கணக்கு பண்ணுறது? ஒன்று வந்து ஒரு வழி என்னென்னா, ஒரு வருடத்துக்கு இப்போ 2015 ஒரு 1000 பேர் இறந்தாங்கன்னு வைங்களேன். 2016 ஒரு 1100 இருக்கும். 2017 ஒரு 1100 1200 அப்படி தான் இருக்கும். வருடத்துக்கு மாறுதல் வந்து ஒரு 100 முன்ன பின்ன தான் இருக்கும். ஓஹோ, ஆச்சுங்களா? இது நார்மல். இதை தவிர இந்த தொற்று வரும்போது 1000ன்றது வந்து 1800 அல்லது 1900 ஆச்சுன்னா இந்த 900 டெத்து கோவிட் டெத்துன்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? நார்மலாக இருக்கிறத வந்து கழிச்சிடலாம். நார்மலாக இருக்கிறத கழிச்சிட்டிங்கன்னா மீதி இருக்கிறது கோவிட் டெத்து. இப்படி தான் வந்து ஒவ்வொரு நாடும் வந்து எங்கள் நாட்டில் இவ்வளோ கோவிட் டெத்து, எங்கள் நாட்டில் இவ்வளோ கோவிட் டெத்துன்னு அவங்க கணக்கு தர்றாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் இறந்ததை வச்சு சர்டிஃபை பண்ணி அவங்க தர்றாங்க. ஆனால் அப்பவே உலக சுகாதார நிறுவனம் வந்து நிபுணர்களை வச்சு மேத்மேட்டிக்கல் மாடலிங் போட்டு கணக்கு போட்டாங்க. ஒரு நாள்லேயும் தோராயமாக எவ்வளோ மரணம் இருந்திருக்கக்கூடும். இது வந்து அவங்க அப்பவே கணக்கு போட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரையில் அப்பவே அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் சொன்ன இறப்பை விட, அதாவது நாம் சொன்ன இறப்பு வந்து 4.8 லட்சம், நீங்கள் சொன்ன இறப்பை விட 10 மடங்கு இறப்பு நடந்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதாவது இந்திய நாட்டில் வந்து இறப்பு வந்து கிட்டத்தட்ட 47 லட்சம் என்று அப்பயே அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்திய அரசாங்கம்லாம் வந்து எதிர்த்தாங்க. இல்லை இவ்வளோ கிடையாது, இவ்வளோதான் நாங்கள் இறப்பு சொன்னோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இது நீங்கள் அரசியல் ரீதியாக பல காரணங்களாக இப்படி சொல்கிறீங்க, இறப்பு விகிதத்தை அதிகப்படுத்தி சொல்கிறீங்க. அப்படிலாம் இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணோம், எங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பிரகாரம் இவ்வளோ தான் இறந்தாங்கன்ற வந்தது. இப்போ வந்து ஒரு வருடமும் டோட்டல் டெத் ரெஜிஸ்டர் ஆகுது இல்லையா? ஆமாம். அது வந்து சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத். அந்த டோட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டா வந்து கடந்த வெள்ளிக்கிழமை வந்து வெளியிட்டாங்க. இந்தோ பாகிஸ்தான் யுத்த பிரச்சனைனால இது வந்து அதிகமாக வெளியே வரல. இந்த டேட்டாவை எடுத்து பார்த்தா, அனலைஸ் பண்ணி பார்த்தா, இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 6 மடங்கு டெத் வந்து அதிகமாகிருக்கு. 6 மடங்கு நம்ம வந்து குறைவா சொல்லி. இந்த சிஆர்எஸ் டேட்டா வந்து இந்திய அரசாங்கமே கொடுத்தது. இந்தியாவில் பிறப்பு இறப்போட எண்ணிக்கையை பதிவு செய்யறாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 6 மடங்கு நீங்க சொன்னதை விட டெத் டைம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உதாரணமும் சொல்றாங்க. உதாரணமா வந்து குஜராத்தில் வந்து மத்திய பிரதேசில் வந்து 10,000 இறப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஆக்சுவல் இறப்பு வந்து 1,78,000. யூபியில் வந்து 23,000ன்றாங்க. ஆக்சுவல் இறப்பு வந்து 4,78,000. கர்நாடகாவில் 40,000 சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவல் இறப்பு 6,66,000. தமிழ்நாடு எடுத்துக்க, நம்ம கணக்கு காமிச்சது வந்து 38,086. ஆனால் ஆக்சுவலாக நடந்திருக்குது 8,75,000. இப்படி ஒரு ஸ்டேட்டாக சொல்லிகிட்டே போகலாம். எல்லா ஸ்டேட்லையுமே வந்து அவர்கள் சொன்ன எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. ஆனால் இப்போது வந்து சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் டாட்டாவில் வந்து டெத்தெல்லாம் வச்சு கணக்கு போட்டு பார்த்தா
பல மடங்கு அதிகமாக இருக்குது. இதுல 2021 நடந்த எல்லா மரணங்களையும் கொரோனா மரணங்கள்லாம் எடுத்துக்கணுமா? இல்லை இல்லை, அப்படி இல்லை. அந்த மேத்தமேட்டிக்கல் மாடலிங் எப்படி பண்றாங்கன்னா, ஒன்று வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி போன வருடம் எவ்வளோ இறப்பு நடந்தது, அவ்வளோ இறப்பு சாதாரணமாகவே நடக்கும். அந்த இறப்பை டிஸ்கவுண்ட் பண்ணிவிடுங்க. அதை தவிர அன்நேச்சுரல் டெத் இன்னொரு 1%, 2%, 3% இருக்கலாம், அதையும் டிஸ்கவுண்ட் பண்ணிவிடுங்க. அதை தவிர இந்த மாதிரி பெருந்தொற்று காலத்தில் நடக்கும் எல்லா இறப்புகளும் பெருந்தொற்றினால் தான் நடந்தது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப 23,000 தான் பதிவாயிருக்கு. ஆனா 8 லட்சம் அப்படின்னா இடைவெளி ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படிதான் இருக்கு, அதுதான் உண்மை. இது இங்க மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லா இப்படிதான் இருந்தது. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்தியாவில் வந்து இறப்பு நடக்குறீங்களா, அதில் 24 விழுக்காடு தான் வந்து மெடிக்கல் காசை எழுதி இறப்பு சர்டிஃபை பண்ணப்படுது. மீதியெல்லாம் வந்து டைட் ஆஃப் ஓல்ட் ஏஜ், டைட் அட் ஹோம் அப்படின்னு ஆகும். கொரோனாவில் பெரும்பாலான வீட்டில் தானே இறந்தாங்க. ஆமாம். ஸோ அதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட்டே இருக்காது. எதனால் இறந்தாங்கன்னே தெரியாது, ஒரு டெத் சர்டிஃபிகேட் வச்சு இறத்துருவாங்க. இது ஒன்று. ரெண்டாவது வந்து அரசாங்கமே வந்து இதை கொரோனா என்று சொன்னால் அவங்களுக்கு காம்பன்சேஷன் தரணும், ஆகவே அண்டர் பிளே பண்ணியிருக்கலாம். மூன்றாவது, பல பேர் வந்து வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க, வீட்டிலே இறந்து வீட்டிலே பண்ணிட்டு இருப்பாங்க கிராமங்களில், உதாரணமாக வடக்கு இந்திய நாடுகள்லாம். ஆக இந்த மாதிரி 2-3 காரணங்கள் உண்டு. இது ஒரு காரணம் வந்து வேணும்னே அண்டர் ரைட் பண்ணுறது உண்மைதான். ஏனென்றால் எல்லாருக்கும் நீங்கள் காம்பன்சேஷன் தர முடியுமா முடியாதான்றது அது எல்லா மாநில அரசுகளும் அப்படி பண்ணியிருக்காங்க. உலகமே இந்த மாதிரி பண்ணியிருக்கு, உலகம் ஃபுல்லாகவே நடந்திருக்கு. 4வது ஒரு மெயின் ரீசன் வந்து, ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, அவருக்கு கொரோனா வந்து இறந்து போயிட்டாருன்னா டயபெட்டிஸ் கணக்கு காமிச்சிடுறது. அல்லது கொரோனா பீரியடில் திடீர்னு இறந்துட்டாருன்னா மாரடைப்புன்னு எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த கூட இருக்கிற உடன் நோய்கள் கூட கொரோனா இருக்கும்போது அந்த உடன் நோயை காமிச்சிட்டு கொரோனாவை காட்டாமல் இருக்கிறது. இவங்களாம் யாருமே மருத்துவமனைக்கு வந்திருக்க மாட்டாங்க. வந்திருக்கலாம், கூட வந்திருக்கலாம் செய்யலாம். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், அவருக்கு காலில் புண்ணு இருக்கு, ஜுரத்தோடவும் வராரு, டயபெட்டிக் ஃபுட்னு எழுதிடுவாங்க. ஏன்னா கொரோனாவில் கணக்கு காமிச்சா அவனுக்கு காம்பன்சேஷன்லாம் கொடுத்தாகணும், அவங்க வீடை நீங்கள் ஃபியூமிகேட் பண்ணணும், அந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது இல்லைங்களா. இந்த மாதிரி நடந்தது. இல்லை, இதில் என்னன்னா மருத்துவமனைக்கு வர்றவங்க இறந்து போகிறாங்கன்னா இதனால் இறந்து போனாங்கன்னு அவங்க பதிவு பண்ணுறவங்களுக்கு இழப்பீடு குறித்து எங்கே சிந்தனை வரப்போகுது அவங்களுக்கு? அந்த சமயத்தில் டாக்டர்களுக்கு சிந்தனை வரக்கூடிய இல்லை. ஆனால் அரசாங்கங்களே பொதுவாக வந்து நீங்கள் கோவிட் டெத்ஸ் அதிகமாக காட்டாதீங்க, இன்செக்ஷன் கொடுத்துருக்கலாம். ஏன்னா கோவிட் பாசிட்டிவ் வந்தவங்களை மட்டும், RT-PCRல வந்தவர்களை மட்டும் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி சர்டிஃபை பண்ணுங்க முதல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உலக நாடுகளுடைய வற்புறுத்தல் வேலை, உலக சுகாதார நிறுவனம் வற்புறுத்தல் வேலை, RT-PCR நெகட்டிவாக இருந்தால் கூட கோவிட்னுடைய அறிகுறிகள் இருந்தால் கோவிட் என்று சர்டிஃபை பண்ணுங்க. ஏன்னா இந்த பீரியடில் வேற என்ன வரப்போகுது? இப்போ நம்ம சர்க்கரை நோய் பாதிப்புன்னு பேசணும். ஆமாம். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் காலில் புண்ணோட மருத்துவமனைக்கு வருகிறார், அவருக்கு காய்ச்சல் இருக்குன்னா பரிசோதிக்கிற போது அவருக்கு கொரோனா பாசிட்டிவ் தானே வரும். நெகட்டிவ் வந்தால் என்ன பண்ண போறீங்க? நெகட்டிவ்னு வரலாம். நெகட்டிவ் வந்தா என்ன பண்ண போறீங்க? இதுதான் கேள்வி. பாசிட்டிவ்னு வந்து இறந்தா மட்டும்தான் பாசிட்டிவ்னு எழுதுறாங்க. அது கூட ஹாஸ்பிட்டலுக்குள்ள நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கே வராம வீட்டிலே இறந்தாங்க, RT-PCR பண்ணாமையே. அவர்களையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் இருந்தது. ரெண்டாவது வந்து கொரோனான்னு சொல்லி நீங்கள் வைத்தியம் பண்ணியிருப்பீங்க, நல்லா போயிடுவீங்க. ஆனால் லங்கில் இருக்கிற டேமேஜ் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க ஒரு 15 நாள் கழிச்சு வீட்டில் இறந்துருப்பாங்க, 20 நாள் கழிச்சு இறந்துருப்பாங்க. அது கொரோனா டெத் ஆகாது, ஏன்னா பாசிட்டிவ் வந்துருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு. ட்ரீட்மெண்ட்டை பண்ணி நான் டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டேன். அட் த டைம் ஆஃப் டிஸ்சார்ஜ் அவன் நல்லா இருந்தான், அனுப்பிச்சி விட்டேன், அவன் வீட்டில் போய் இறந்துருப்பான். ஸோ இதெல்லாம் வந்து கொரோனாவில் கணக்காகாது. இப்படி பலவிதமான காரணங்களால் வந்து கொரோனானுடைய எண்ணிக்கை வந்து குறைத்து கணக்கிடப்பட்டது. இப்போ இந்த சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டத்தினுடைய எண்ணிக்கைகள் வெளியே வந்த பிறகு தான் நமக்கு தெரியுது, நம்ம நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 6 மடங்கு நம்ம குறைவாக பண்ணியிருக்கோம்னு சொல்லி. இது என்ன இம்பேக்டை ஏற்படுத்தும் சார்? இப்போ நம்ம கோவிட் மரணங்களை குறைச்சி காமிச்சிருக்கோம் அப்படின்றது உலகம் முழுவதும் நடந்திருக்குன்னா அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? தாக்கம் வந்து நம்ம வியாதியை வந்து இந்த ஒரு பெருந்தொற்றை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோமோ. இனிமேல் வந்த பெருந்தொற்றுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும். இவ்வளோ டெத்துக்கு வரும். முதல்ல நீங்கள் கொரோனா வரும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல, இது ஒரு 5 நாள் ஃப்ளூ வரும், ஜுரம் வரும், சளி வரும், போயிடும். நான் கூட அப்படி தான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்போ தான் நமக்கு தெரியுது அது வந்து வெறும் சாதாரண ஒரு வைரல் காய்ச்சல் அல்ல,
அது மனித குலம் காணாத ஒரு விசித்திரமான ஒரு வியாதி. பேரழிவு. பல கோடி மக்களை வந்து அது அழிச்சிடுச்சு. அந்த உண்மையான நம்பர்கள் வரும்போது தான் இப்போ நமக்கு தெரியுது. ஆகவே வரும் தொற்றுக்கோ வந்து நம்ம எதிர்பார்த்துருக்கணும், தயாராக இருக்கணும். எண்ணிக்கைகளை நம்ம மறைக்கக்கூடாது. எண்ணிக்கைகள் இந்த மாதிரிலாம் கூட வரலாம். பாசிட்டிவாக இருந்துட்டு அவர் வீட்டில் போய் இறக்கலாம், வீட்லேயே கூட அந்த சிம்டம்ஸ் இருந்திருக்கலாம், ஹாஸ்பிட்டலுக்கே வராமல் இருந்திருக்கலாம், ஆக்சிஜனுக்காக காத்துட்டு இருந்து வண்டியிலே இருக்கலாம். இவர்களையும் வந்து இந்த தொற்றில் தான் நம்ம சேர்க்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு வியாதியை பற்றி அக்யூரேட் டேட்டா கிடைக்கும். ஆனால் அரசாங்கங்களுக்கு ஒரு பெரும் நிதிச்சுமை வருமே, எல்லாரையும் கோவிட் மரணங்கள் அப்படின்னு கொண்டு வந்தால் பெரும் நிதிச்சுமை வரும். அதனால தான் இது பண்ணாங்க. ஆனால் விஞ்ஞானம் வந்து இதையெல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் அக்யூரேட்டாக டாக்குமெண்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்க முடியும். இந்த வியாதியினுடைய உண்மையான தன்மை நமக்கு தெரியணுமா இல்லையா? இறப்புகளை வந்து நம்ம குறைத்து நம்ம மதிப்பிட்டோம்னா இந்த வியாதியினுடைய நிஜத்தன்மையை வந்து நம்ம மறந்து விடுவோம். இந்த வியாதியினுடைய நிஜத்தன்மை இதுதான், பல கோடி மக்களை பலி வாங்கியது. அந்த உண்மை வெளியே தெரியணும், அந்த உண்மை தெரியணும். இந்த வியாதி வந்து நாம முதல்ல நினைச்ச மாதிரி 5 நாள் வந்துட்டு போனக்கூடிய ஒரு வைரல் ஃபீவர் கிடையாது. இது உண்மையிலேயே மனித குலத்துக்கு பேரழிவை ஏற்படுத்தின ஒரு வியாதி என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இந்த வந்து எவ்வளவுதான் இடைவெளி, ரியலா எவ்வளவுதான் இடைவெளி இருக்கும்? உலகம் முழுவதும் நடந்த மரணங்களுக்கும் பதிவான மரணங்களுக்குமான இடைவெளி எவ்வளவுதான் இருக்கும்? கிட்டத்தட்ட 10 மடங்கு ஆவரேஜா. இந்தியாவில் வந்து 6லேருந்து 7 மடங்கு வருது இந்தியாவிலே. ஆனால் சில ஸ்டேட்ஸ்ல ரொம்ப மோசமா இருக்கு. குஜராத், பீகார், மத்திய பிரதேசத்துலலாம் ரொம்ப 44 மடங்கு. குஜராத்தில், பீகார்ல 65% சொல்றாங்க. ஆமா, பீகார்ல வந்து 2 வருஷத்தை கணக்கு போட்டா அப்படி, 1 வருஷத்துக்கு கணக்கு போட்டா கொஞ்சம் கம்மி தான் வருது. மற்றபடி எல்லா ஸ்டேட்லயும், தமிழ்நாடு உட்பட நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் 38,000 சர்டிஃபை பண்ணியிருக்கோம். கணக்கு பட்டா 8,75,000 இருக்கு. ஸோ இப்படி எல்லா ஸ்டேட்லையுமே நடந்திருக்கு. ஆனால் குஜராத், மத்திய பிரதேஷ் தான் வந்து அதிகம். இதில் கிட்டத்தட்ட பக்கத்தில் இருந்தது வந்து கேரளா. அவங்க 72,000 அவங்க வந்து சொன்னது, 3 லட்சம் அங்கே நடந்தது. இது கொஞ்சம், ஏன்னா அவங்க கொஞ்சம் அக்ரெசிவாக டெஸ்ட் பண்ணாங்க, அக்ரெசிவாக சர்டிஃபையும் பண்ணாங்க. வெளிப்படையான பதிவு அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? கோவிட்னால பாதிக்கப்படுறார் ஒருத்தர், குணமடைகிறாரு, நெகட்டிவ்னு வந்துடுது, 15 நாட்கள் வீட்டில் இருந்த பிறகு அவர் இறக்குறாரு. சில சமயம் 1 மாதம் 2 மாதங்கள் கழித்து கூட இறக்கலாம். இல்லை சிறுநீரக பாதிப்பு, இதய பாதிப்புன்னு 6 மாதங்கள் 1 வருடங்கள் கழித்து கூட ஒருவர் இறக்கலாம். இப்போ இந்த பதிவை எப்படி தான் பண்ணணும்? கோவிட் ஒரு முறை வந்து பாசிட்டிவ்னு வந்தாலே அதற்கப்புறம் நடக்கக்கூடிய மரணங்களை கோவிட் மரணங்கள்னு கருதலாமா? அதுக்கப்புறம் வர எல்லா மரணத்தையும் நீங்கள் கோவிட்னு கருத முடியாது. உதாரணமாக கோவிட் நிமோனியா வந்ததுன்னு வைங்க. கோவிட் நிமோனியா வந்து அதனால் இறந்தாருன்னா அது கோவிட்னால இறந்தார். அல்லது அவருக்கு ஏற்கனவே கிட்னி வியாதி இருந்து கோவிட்னால அந்த வியாதி மோசமாக இறந்தாருன்னா அது கோவிட்னால உந்தப்பட்ட வியாதி, அக்ரவேட் ஆகி இறந்தார். அதே மாதிரி அவருக்கு ஹார்ட் டிசீஸ் இருந்து கோவிட்னால அக்ரவேட் ஆகி வீட்டுக்கு போய் ஒரு 10 நாள்ல இறந்தாருன்னா அது கோவிட் தான் அதை ட்ரிகர் பண்ணியிருக்கு. அது கோவிட் மரணம் கிடையாதா? அது கோவிட் மரணம். கோவிட் மரணம். இதையெல்லாம் வந்து அவர் இழப்பீடு பெறுவதற்கு தகுதியானவர் தானே? தகுதியானவர் சொல்லி WHO சொல்லுது. இந்த கோவிட் வந்து ஒருத்தனுடைய நார்மல் லைஃப் ஸ்பேனை கம்மி பண்ணிச்சுன்னு வைங்களேன், அது கோவிட்னால தான் நடந்தது. ஸோ அதை நம்ம கோவிட் டெத்து தான் எடுத்துக்கணுன்றது தான் உலகத்தில் உள்ள பல அறிஞர்களுடைய வாதம். ஆனால் அரசாங்கத்தினுடைய ஒரு பியூரோக்ரஸினுடைய ஒரு ரிஜிட் டெஃபினேஷன்னா அவர் கோவிட் பாசிட்டிவாக இருந்திருக்கணும், அவர் ஹாஸ்பிட்டலில் இறந்துருக்கணும், அவ்வளோதான். அப்போ இருந்தால் கோவிட் பாசிட்டிவ். மீதி எல்லாம் எங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ் இல்லைன்னாங்க. இவங்க 2 பேருக்கும் நடந்த இந்த தத்துவார்த்த டிஃபரன்ஸ் தான் வந்து இந்த நம்பர்களுக்கு காரணம். இப்போ இந்த கோவிடோட தன்மை எப்படி இருக்கு? கோவிட் வந்து உலகத்தை விட்டு முழுக்க போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 90-95% போயிடுச்சு. இன்னும் உலகத்தினுடைய சில பாக்கெட்ஸில் இருக்கு, ஐசோலேட்டட் 1 or 2 கேசஸ் வருது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு டெத் வரல. ஆனால் இந்த லாங் கோவிட் சிண்ட்ரோம் வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உதாரணமாக கோவிட் லங் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கோவிட்னால உடல் தளர்ச்சி, கை கால் வலி பல நாட்கள் இருக்கு, மாத கணக்கில் இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது 2 தான் நான் பார்த்துருக்குது. கோவிட் லங்கில் நிறைய பேர் கோவிட்லாம் முடிஞ்சிட்ட பிறகு 1 வருடம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு லங் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு, நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு வந்து பண்ணி போகிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ மீண்டும் இது திடீர்னு அக்ரவேட் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, இல்லை முடிஞ்சிருச்சா? அது அப்படி நம்ம விஞ்ஞானத்தில் வந்து எதையுமே சர்டன்னு சொல்ல முடியாது.
இன்றைய தேதிக்கு வந்து இந்த கோவிட் வந்து திரும்பி இதே மாதிரி வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் மிக 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 கம்மி. ஆனால் வருங்காலத்தில் வேறு விதமான தொற்று நோய்கள் வரலாம், வேறு வைரஸ் வரலாம். உலகம் வந்து இனிமேல் பெருந்தொற்றுகளுக்கு வந்து நம்ம தயாராக தான் இருக்கணும். இது கோவிட் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். நம்ம வந்து ஒரு பீரியட்ல என்ன நினைச்சேன், எல்லா தொற்று வியாதிகளும் நம்ம வந்து வெற்றி கொண்டுட்டோம், இனிமேல் தொற்றா வியாதிகளை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். சுகரு, பிபி, கேன்சர், இதில் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். கோவிட் நமக்கு சொல்லிக் கொடுத்த பெரும் பாடம் என்னென்னா, தொற்று வியாதிகள்லேருந்து உலகம் வந்து நிரந்தரமாக மீளவே முடியாது. இது போன்ற ஒரு பெரும் சைக்கிள்கள் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். சுனாமி மாதிரி வந்துட்டு போச்சுனால அடுத்தது வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது, எப்போ வரும்னு தெரியாது. ஆனால் நம்ம தயாராக இருக்க வேண்டும் எல்லாம் எழுதணும். இது தயாராக இருக்கிறதுக்கு ஒரு மெயின் லெசன் நம்ம கோவிட்லேருந்து என்ன கற்றுக்கிட்டோன்னா, பொது சுகாதார நிறுவனங்கள், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒழிய நாம் வந்து எந்த நாட்டிலுமே டேக்கிள் பண்ண முடியல. இந்தியாவில் நம்ம ஓரளவு வெற்றிகரமாக டேக்கிள் பண்ணதுக்கு காரணம் முக்கியமாக தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களில் நம்ம பொது சுகாதார கட்டமைப்பு ரொம்ப பலமாக இருந்தது. அதனால் இழப்புகள் இருந்தாலும் அனைவருக்கும் நம்ம வைத்தியம் பண்ண முடிஞ்சது. நீங்கள் 2021 பீரியடில் போய் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லைன்னு யாருமே வெளியே நிற்கலை. இங்கே முதல் 2 நாள் 3 நாள் நின்னாங்க, அதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த நிலைமை வந்து பல ஸ்டேட்டில் நம்மளால் ரீச் பண்ண முடியல. கோவிட் கற்றுக் கொடுத்த பாடம் இதுதான். பெருந்தொற்று எப்போதாலும் வரலாம், என்றைக்கும் வரலாம். அதை தயார் நிலையில் எதிர்கொள்ள வேண்டிய பெரும் கடமை வந்து பொது சுகாதாரத்துறைக்கு, அரசுக்கு, பொது மருத்துவமனைகளுக்கு தான் உண்டு. நாம் என்றைக்குமே இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் தான். ஆனால் கோவிட் பாசிட்டிவ்னு வந்து இறந்தால் மட்டும் அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கும் அவருடைய மரணத்திற்கு. அதற்கப்புறம் நடக்கக்கூடிய உடல் ரீதியான, மன ரீதியான பாதிப்புகள், இழப்புக்கு அந்த மனிதரே தான் பொறுப்பேற்றுக்கணுங்கிறது ரொம்ப ஒரு கொடூரமாக இருக்கு. யோசி, அது உண்மைதான். ஆனால் நீங்கள் அந்த பீரியடில் என்ன பண்ணுவீங்க? கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும்போது எப்படி, எந்த அரசாங்கத்தால், உலகத்தையே யோசிச்சு பாருங்க, எந்த அரசாங்கத்தால் இது வந்து கம்ப்ளீட்டாக நம்மளால் இதை என்கவுண்டர் பண்ண முடியும்? உங்களுடைய ஹெல்த் பட்ஜெட்டை வந்து 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலன்னா 10 டைம்ஸ் டிசீஸ் பர்டனை எப்படி என்கவுண்டர் பண்ணுவீங்க? ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நம்ம ஹெல்த் பட்ஜெட் கோவிட் வந்த பிறகும் அதிகமாகவே இல்லை, கிட்டத்தட்ட அதே ஃபிளாட் லெவல்ல இருக்கு. இதுதான் வந்து பொது மாநிலங்கள் போடக்கூடிய பட்ஜெட்டும் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. இதுதான் வந்து பொது சுகாதாரத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒரு கவலை தருது. அப்போ இன்னும் பாடம் கற்றுக்கல. ஹெல்த் பட்ஜெட்டை நம்ம அதிகப்படுத்தணும், பொது சுகாதார கட்டமைப்பை மிக வலுப்படுத்தணும், பிரைமரி கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸை இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் படுத்தணும். ஏன்னா அங்கே தான் உங்களால் நிறைய பேஷண்ட்ஸை அப்சர்வ் பண்ண முடியும். எல்லாரையும் நீங்கள் வந்து சென்னைக்கு கொண்டு வந்து அல்லது மதுரைக்கு கொண்டு வந்து அல்லது திருநெல்வேலி கொண்டு வந்து பண்ண முடியாது. பிரைமரி கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அங்கங்கே நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இந்த மாதிரி பெருந்தொற்றுகளுக்கு நம்ம தயாராக இருக்கணும். இல்லை தனி மனிதனுடைய பொறுப்பும் இருக்கா? தனி மனிதனுடைய பொறுப்பு வந்து கூடிய வரைக்கும் இன்ஃபெக்ஷன்ஸை அவங்க ஸ்ப்ரெட் பண்ணாமல் பார்க்கணும். அது எந்த இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், ஒரு சாதாரண சளி, இப்போ ஜுரமாக இருந்தால் கூட 1 நாள் 2 நாள் ஐசோலேஷனில் இருக்கிறது நல்லது. நேற்று கூட என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு வந்தது. நான் ஃபஸ்ட்டு அவரை ஃபோன் பண்ணி, நீங்கள் ஐசோலேட் பண்ணிக்க, உங்களுக்கு என்ன ஜுரம் யாருக்கும் தெரியாது, நீங்கள் ஐசோலேட் பண்ணிக்க, ஒரு 3-4 நாள் ஐசோலேட் பண்ணிக்க, அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வரலாம். நீங்கள் கொரியா மாதிரி நாடுகளில் பார்த்தீங்கன்னா, ஜப்பான் மாதிரி நாடுகளில் பார்த்தீங்கன்னா வழக்கமாகவே மாஸ்க் கட்டிட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் எல்லாருமே போகிறாங்க. இப்போவும் போகிறாங்க. ஃப்ளைட்டில் நீங்கள் பார்க்கலாம், இப்போ நிறைய பேர் ஃப்ளைட்டில் ஒரு அட்லீஸ்ட் 5% 10% வந்து மாஸ்க் போட்டுட்டு இருப்பாங்க. இது ஒரு நல்ல வழக்கம். அதாவது க்ரௌடட் பிளேஸில் போகும்போது நம்மளையும் ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இன்ஃபெக்ஷன் தான் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பொது வெளியில் நம்ம போகும்போது, எஸ்பெஷலி க்ரௌடட் பிளேஸில் போகும்போது, உடன் நோய்கள் இருப்பவர்கள், முதியவர்கள், இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்க, டிரான்ஸ்பிளான்ட் ஆனவங்க எல்லாருமே மாஸ்க் போட்டு பாதுகாத்துக்கிட்டா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து நம்ம தடுத்துக்கலாம். இப்போ 2021 பதிவான கொரோனா மரணங்களுக்கும் உண்மையான கொரோனா மரணங்களுக்குமான இடைவெளி இவ்வளவு மடங்கு அதிகமாக இருக்குன்னு வந்த செய்திகளுக்கு பிறகு மாநில அரசுகள், மத்திய அரசுடைய ரியாக்ஷன்ஸ் என்னவா இருக்குது? இதை எப்படி இனிமையாவது அவங்க ஹேண்டில் பண்ணணும்? அஃபிஷியல் ரியாக்ஷன் நான் எதுவுமே பெருசாக பார்க்கல. ஒன்றிய அரசாங்கம் வந்து அவர்கள் போட்ட கணக்கு தப்பு அப்படிலாம் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் வந்து மேத்தமேட்டிக்கல் மாடலிங் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா WHO 3-4 வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லுச்சு, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 டைம்ஸ் இல்லை 6 to 6.5 டைம்ஸ். உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் தானே அவங்க சொல்கிறாங்க. அவங்க எல்லா நாடுகளும் தான் சொல்கிறாங்க, நம்ம நாடுகளும் மட்டும் சொல்ல. ஒவ்வொரு நாடுக்கும் ஒவ்வொரு எஸ்டிமேட் கொடுத்தாங்க. நம்ம நாடுக்கு கொடுத்த எஸ்டிமேட் கிட்டத்தட்ட கரெக்டாக தான் இருக்குது. இல்லை இப்போ ஏதாவது கோர்ஸ் கரெக்ஷன் மாநில அரசுகளோ மத்திய அரசோ இதில் பண்ண முடியுமா?
நான் சொன்ன மாதிரி அவர்கள் வந்து ஹெல்த் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பொது சுகாதார கட்டமைப்பை இன்னும் உறுதிப்படுத்தலைன்னா அடுத்த வேவ் வந்ததுன்னா இன்னும் தான் கஷ்டப்படுவோம். எஸ்பெஷலி ஸ்டேட்ஸ் லைக் பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், அதனுடைய சைஸே பெருசு, ஆனால் பொது சுகாதார கட்டமைப்பு சிறுசு. ஆகவே அவர்களால் என்ன பண்ணாலும் லாஸ்ட் மினிட்ல பண்ண நடக்காது, இப்போ பண்ணால் தான் நடக்கும். அதுக்கான ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் மேசிவாக பண்ண வேண்டி வரும். உலக சுகாதாரம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய டோட்டல் பட்ஜெட்டில் 5% ஜிடிபி அது நீங்கள் சுகாதாரத்துக்கு ஒதுக்குதுன்னு சொல்லிட்டு எந்த ஸ்டேட்டோ எந்த கண்ட்ரியோ இது வரைக்கும் இந்தியா பண்ணவே இல்லை. எவ்வளோ பண்ணுறோம்? 1.3, 1.5, 2க்குள்ளே தான் இருக்கும். இது பத்தவே பத்தாது. இன்னொன்று இது அதிகமாகவே இல்லை. அதிகமாகலைன்னா என்ன அர்த்தம்னா ரிலேட்டிவ் இன்ஃப்ளேஷனில் குறைவாக தான் ஆகிட்டு வருது. இது ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயம். நம்ம ஹெல்த்து வந்து நீங்கள் எப்படி இராணுவத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ, ஒரு வாருக்கு அப்புறம் பயந்து போய், கொரோனாக்கு அப்புறம் பயந்து போய் நம்ம இன்க்ரீஸே பண்ணல. அதுவும் பெருந்தொற்றுகளுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகும்னு எச்சரிக்கக்கூடிய. ஆமாம், நீங்கள் வாரில் இறந்த எண்ணிக்கையும் பெருந்தொற்றில் இறந்த எண்ணிக்கையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க. அப்போ எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரணும், ஆனால் எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ரியலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ கோடிக்கணக்கான மக்கள் செத்தா பரவாயில்ல, ஹெல்த் பட்ஜெட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். ஆனால் ஒரு 100 பேர் யுத்தத்தில் இறந்தாங்கன்னா மிலிட்ரி பட்ஜெட்டை 10 மடங்கு ஆக்கணும், 5 மடங்கு ஆக்கணும், 20 மடங்கு ஆக்கணும்னு எல்லாரும் பேசுவோம். ஸோ நம்மளுடைய ப்ரையாரிட்டியை நம்ம ரீடிஃபைன் பண்ணிக்கணும். பெருந்தொற்றுகள் வந்து பெரும் யுத்தத்தை விட அதிக சேதம் விளைவிப்பவை, அதிக உயிர் சேதத்தை விளைவிப்பவை. ஆகவே ஒவ்வொரு தொற்றையும் வந்து நம் மேல் தொடுக்கக்கூடிய ஒரு போர் என்று தான் நாம் கருத வேண்டும். ஒரு போருக்காக நீங்கள் எப்படி தயாரிப்போடு இருப்பீர்களோ, ஒரு போருக்காக நீங்கள் எப்படி புது புது ஆயுதங்களை வாங்குவீங்களோ, புது புது இராணுவ தளவாடங்களை வாங்குவீங்களோ, அதே போல் பெருந்தொற்றுக்கு எதிராகவும் நீங்கள் உபகரணங்களையும் மருத்துவர்களையும் நர்சஸையும் ஹாஸ்பிட்டல்ஸையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இதுதான் இந்த போருக்கு எதிரான நம்மளுடைய தயாரிப்பு. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றது. நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.